மைசூர் கால் அனுப்பிச்சாங்க. கோட்டையிலே ஒரு ஆலமரமும் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கல்யாணம் ஆயிடுச்சா? பக்கத்தில் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6 ஆண்டுகளாக நீ உழைத்த முதல்கள் செல்வங்களெல்லாம் நஷ்டமாகி மனவர்த்தம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிய. உங்களுடைய எல்லையின் பக்கத்தில் மாரியம்மன், சண்டிகாதேவி, காளி, மகிஷாசுர மர்த்தினி போன்ற தேவதைகள் தெய்வங்கள்லாம் அங்கே குடியிருக்கு. அதே மாதிரி என்னடா மைசூரை போய் நம்ம சாமி சொல்லுதாருன்னு பார்த்தா அந்த ஏரியாவில் முனீஸ்வரம்னு ஒரு சாமி வேற வரார். இதெல்லாம் உங்கள் எல்லையில் இருக்கு. இப்போதைக்கு ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனக்குழப்பமும் மனவேதனையும் உங்களுடைய நெஞ்சில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இழந்த செல்வங்களையும் மீட்டணும், பிள்ளையின் வாழ்க்கையும் சரி பண்ணி தரணும். வேற என்னப்பா வேணும்? அதுக்கு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் குழப்பம். அவள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கணவரை நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 6 மாத கால அவகாசத்தில் நல்ல வரனா கொண்டு வந்து வாழ்க்கையை அமைச்சு தரேன். அதே மாதிரி வருமானத்தையும் நிறைவுபடுத்தி தரேன். புதுமையாக ஒரு சொத்தும் முடிச்சு தரேன். எதிர்பார்க்காம நீதிமன்றத்துக்கு நமக்கும் ஒரு தொடர்பு வரக்கூடிய நிலைகள் இருக்குது. அதில் நமக்கு பாசிட்டிவ், நமக்கு நல்லது தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது. இந்தா ஜெயிச்சு தார மகளே. ஆனால் இவன் ஃபாரினில் குடியிருக்கணும்னு சூழ்நிலை வந்தால் நீங்கள் என்ன செய்வேன்? அதைத்தான் நான் நடத்தி தரதுக்கு தான் இப்படி சொன்னேன். ஏன் வருந்துகிறாய்? செல்வாக்காயிரு மகளே, செல்வகுமார். அப்புறம் ஒன்று, அடிக்கடி உன் உடல்நிலையை பற்றி உனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத. ஹார்ட் பீட் சில சமயத்தில் கூடுதலாக அடிக்குது. ஹார்ட் பீட், இதய துடிப்பு, அது படப்படப்படன்னு அடிக்கி அந்த நார்மலாக வந்துருச்சு. இந்த நிலைகள் எதுக்கு வருது? ஒரு பதட்டமான நிலையை தவிர அது நோய் அல்ல. அதனால் உன் எண்ணங்கள் நிறைவேறும், எல்லாம் வெற்றியாயிரும். தயாராகிடுச்சு, சென்று வரலாம், வென்று வரலாம். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் மச்சான் வந்தோட தான் களை கட்டுது. நமச்சிவாயன் எங்க காணல? கோயம்புத்தூர் திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரப்பா? கால்வெல்பாடா தம்பி. நான் மச்சான் அவங்கள தேவை இங்காட்ட அங்கிட்டு கொண்டு போயிட்டு இன்னும் ஒரு முறை கால்வெட்டு அறவுரை மனதே. வரலாம் மகனே, வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இல்லத்துக்கு வீட்டுக்கு செல்லக்கூடிய வழியில் ஒரு திருக்கோயிலுடைய கோபுரம் தெரியுது. அது என்ன கோயில்டா? அப்படியா? அந்த விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பற்றி நான் கேட்கும் பொழுது, இன்னும் ஓராண்டு காலங்கள் நீ வெளிநாட்டிலே இருந்து பணிகளை எல்லாம் தொடர்ந்து பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்து வந்த பின்பு உனக்கு திருமணம் நடத்துவோம். நீ தைரியமாக வெளிநாட்டுக்கு புறப்படலாம். என் அருள் துணையால் நீ பல கோடிகளை சம்பாத்தியம் செய்து வெற்றி அடைவாய். மன தைரியத்தோட செய். இந்தா உன் கூட வா, வெற்றி உண்டா. சந்தோஷமா இருக்கா செல்லக்குட்டி? இந்த விபூதியை கூடுறா, தைரியமா. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? கோயம்புத்தூர் எல்லை. நெஞ்சி பொறுக்குதில்லையே. யார் இந்த அம்மா? சபாஸ், கல்லுன்ட்டு வாங்க. இந்த நெஞ்சி பொறுக்குதில்லையே. யார் எழுதின பாட்டு? பாரதியார், தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதின பாட்டுடா. நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால். சரி, என்ன வேணும்? உங்க பிள்ளைய பத்தி என்னமோ கேட்க வந்து காலைல வந்துட்டாங்க.
அஞ்சி அஞ்சி ஜாவா. மூணே கால் ஆண்டுகளாக பக்கத்தில் வாங்க. 3.25 ஆண்டுகளாக உங்களுடைய மனையில் வருமானத்துக்குரிய நிலைகள் குறைவு. அதே மாதிரி கழுத்து நெஞ்சு போன்ற வலிகளில் வேதனையால் பாடுபட்டு துயரமடைவீர்கள். அந்த ஒரு குழந்தையினுடைய எதிர்கால வாழ்க்கையில் குழப்பம் நேரக்கூடாது என்ற ஒரு எண்ணமும், குழப்பம் நேர்ந்து விடுமோ என்ற ஒரு மன குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. அந்த சந்தேகம் உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. அந்த சந்தேகத்துக்குரிய சம்பவம் நடக்காது. உங்கள் பிள்ளைய ஒழுக்கமான நெறியில் காப்பாற்றி உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன். அதே மாதிரி படித்து அரசு உத்தியோகம் செல்லக்கூடிய பாக்கியமும் உண்டு. தைரியமாக இருக்கலாம். 3 முறை என்னை சந்திக்கும் பொழுது சரியாகிருமே. பையன் முதல்ல எஃப்ஐஆர் அவன் மேலே பதிவாகக்கூடிய நிலைமை இருக்குது. அவனை திருத்தி தாரேன், குழப்பெல்லாம் ஆக்கித்தாரேன். அடுத்து பேசுவாக்கா. கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்குறா? உனக்கு தான். சபாஷ், கால் ஒன்று வா. அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் இசை கதையா நினைத்து கால் ஒன்று வா. நினைத்து கால் ஒன்று வா. நேசம் காட்டிடும் கனவா. என்னடா நீ வந்தோன்னு இப்படியெல்லாம் பாட்டு பாடுதேன், என்ன விஷயம்? ஒரு காலத்தில் உறவுகள் கொண்டு நட்புகள் கொண்டு வேதனைப்பட்டு தோத்து நம்பியதெல்லாம் வீணா போச்சுன்னு சொல்லி துயரம் அடைஞ்சி உட்கார்ந்துருக்கிறேன். இனி இந்த சமூகத்தையே நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு முடிவாயிடுது. உண்மையா? அதில் சில லட்சங்களும் சில பணங்களும் உனக்கு நஷ்டமாயிடுது. அதனால் இதுக்கு அடுத்து கருமசாமி எனக்கு ஏன் இஷ்டப்படி போகாமல் கடவுளாகி நீ இஷ்டப்பட்டு எங்களை கல்யாணம் முடித்து வாழ வைக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். காலம் போகாத பாதையிலே போகக்கூடாது மகனே. தை மாதத்துக்குள் கூட உனக்கு திருமணம் நடக்கும். அதற்கிடையில் உனக்கு வருமானத்துக்குரிய நிகழ்வுகளை சரிமணித்தாரேன். வேற இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ. ஒரு 50,000 வாங்கிட்டு கொடுக்க. அந்த பணத்தை வாங்கி தந்துருந்தா டென்ஷன் ஆயிடாத சார். சரியானே? நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் அடிக்கடி தடைகள் ஏற்படுது. அதில் ஜெயிக்க முடியலன்னு காட்டு வந்துருக்கான். யாருப்பா? என்ன தொழில்? கால் ஒன்று. அதில் என்ன தடை உங்களுக்கு? புரியல, என்ன சொல்கிறாரு? கால் ஒன்று. அப்படியா. நான் படித்த படிப்புக்கு என் பிள்ளைக்கு நல்ல வழி வேணும்னு காட்டு வந்தது யாருப்பா? நீ என்னடா படிச்சிருக்க? உன் பிள்ளை என்ன படிச்சிருக்கு? நெல் வார. தம்பி கண்ணை மூடு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. கால் ஒன்று வரலாம். உடம்புல அடிப்பட்ட தழும்பு இருக்கோ? கால் ஒன்று. ஏற்கனவே ஒருத்தனுடைய கான்ட்ராக்டில் நீ முழுத்தா வேலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் இப்போ 2 கம்பெனிகள் உனக்கு உதவி செய்யும். அதில் இடைஞ்செல்லாமல் ஆக்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். வேறு என்ன வேணும்? கண்ணமுடு. எந்த ஊர்? நல்ல கண்ணமுடு கருப்பசாமி. காவல் நிலையத்தின் மூலமாக உனக்கு கிடைக்கும். இந்த அப்படி காவல் நிலையத்தின் மூலமாக உன் நகை கிடைக்கும். வாங்கிட்டு வா போ. கருப்பசாமிக்கு என் பிள்ளை படித்த படிப்புக்கு தகுந்த வேலையும் வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தவன். வாப்பா கால் ஒன்றுலாம். முருகா வயிற்று வலிக்க யாருக்கு? ஆஃப் பண்ணுங்க. அவர் சொல்லிட்டார்ல. என்ன வேணும் உங்களுக்கு? கால் ஒன்றுலாம். இடம் வீடு மனை சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? சொல்லுங்கள். என்னப்பா வேணும்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி. தோட்டம் கொஞ்சம்
சரியில்லாத மாதிரி இருக்குது. அதான் தோட்டம் இடம். ம். என்னன்னா வருமானம் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் ஏதோ இருக்குது, அப்படிதான் இருக்குது. அது அடையாளத்துக்கு இருக்குது. அந்த இடத்துல வலப்புறத்தில் ஒரு காலத்து அங்கே ஒரு சாமி கும்பிடக்கூடிய இடம் இருக்கோ இருக்குது, ஆனால் நான் வாங்கும்போது வந்து கும்பிட்டதில்லை. அதுவே ஒரு பெரிய தரித்திரம். அது என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு குழப்பமாக இருந்து சரி உங்கள்கிட்ட வந்தேன். ஆமாம், அந்த இடத்துக்குள்ளே போனேன். ஒரு நாகம் சொந்தமான ஒரு சக்தியும் ஒரு பெண் தேவதையினுடைய அடையாள சின்னமும் அங்கே இருக்கிறது. புரியுதா? அந்த பகுதி வந்து அதனால் இப்போ வீழ்ச்சி அடைந்திருக்கு. 3 வருஷ காலமாகவே அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த கனியை கொண்டு கொடு, அங்கே பூமிக்குரிய சக்தி கிடைக்கும், நீ விவசாயத்தில் பெருக்குவாய், புண்ணியம் கிடைச்சிரும், உடல்நிலையில் எந்த குழப்பமும் இல்லை, பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நல்லா இருப்பான். கர்மசாமிக்கு கோயமுத்தூர் எல்லை கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க. வாமா. இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? என்னது இது? கால் வந்துட்டாங்க. காக்கை சிறகினிலே நந்தலாலா கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா. என்ன செய்யணும் உங்களுக்கு? இவர் யாரு? அவன் இஷ்டத்துக்கு வாழணும்னு ஒரு சில முடிவு மனதுக்குள்ள வச்சிருக்கான். அதனால அந்த பாதை வந்து முருகா அப்படி கூப்பிட்டன உன் காதில் விழலையா? விழுந்துச்சா? என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒருவன் வாழ்க்கையை அமைத்து வீழ்ச்சியடைந்த ஒருவனுக்கு பின்னால் இவளுடைய உள்ளம் போகிறது மகளே, சரியா? அதனால் அது தப்பு தானே. முருகன் எத்தனை கல்யாணம்? அது 2ஆம் தரத்தை வள்ளியம்மையாக போய் இருக்க விரும்புதாளே, அது குற்றம் இல்லையா? கால் ஒன்று. முருகா, தேவலோகத்தில் உள்ள தெய்வாலயமும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய வள்ளியம்மையும் முருகன் கல்யாணம் முடித்தது இந்த உலகத்தில் நான் எல்லாத்துக்கும் சமத்துவ கடவுள்னு சொல்லதுக்கு தான் முடித்தார். சரிதாரு. ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள போகிறானா? இந்த மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன், கவலைப்படாத. வேற என்ன வேணும் கூட்ட? பிள்ளைகள் பக்குவம் பண்ணித்தாரேன், மனம் திருத்தித்தாரேன். வா பக்கத்தில் வா, எந்தி. நல்ல படிப்பேன், கல்வி பெருகும். வாங்க. துஷ்ட ஆவி ஒன்றுமே கிடையாது. கைகால் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு, நீர் இறக்கம் இருக்குது, எல்லா நோயும் தீரும். அது முன்னால் வச்சுட்டு போயிடலாம். கர்மசாமிக்கு ஈரோடு கோயம்புத்தூர் ஈரோடு உடம்ப உழைச்சி நல்லா உழைச்சி பாரப்பாது, உனக்கு உலகத்துக்கு நன்மை இருக்கு. தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்குழப்பம் திறன்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாங்க. யாரா வந்தீங்க? என்ன குழப்பம்? அப்படி கால் வந்துட்டு வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஈரோட்டில் எங்கே இருக்கிறீங்க? அதான். நீதிமன்றமும் காவல்துறையும் உன் வீட்டை சுற்றி வழங்கும். அந்த நிலைகளிலிருந்து உன்னை மாற்றமாக்கி வருவதற்கு 9 மாத கால அவகாசமாகும். அந்த சொத்து சொந்தமாக அதிக முயற்சி செய்தால் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பார்கள் எதிரிகள். அதில் உன்னை ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டு. வேற என்னப்பா வேணும்? நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு போ. ஜெயிச்சுட்டார். கால் வந்துட்டு வரலாம். அம்மா உங்களுக்கு எந்த ஊருமா?
நான் ஈரோடு கூப்பிட்டு நீங்கள் நரிப்பையூரில் வந்து நிற்கிறீங்க, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்தில் வந்து நிற்கிறீங்க? நான் கூப்பிடவே இல்லை. உங்கள் ஊரவே கூப்பிட 2 தான் அடுத்து தான் வருது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் அந்த ஊர் எல்லைக்குள்ள தலைமை தேவதையாக ஒரு மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்கு. அதே மாதிரி அவளுக்கு புரட்டாசி மாதத்தில் கொண்டாட்டமும் கும்மியாட்டமும் ஆனந்தம் கொண்டு நடக்கும். அந்த எல்லைக்குள்ளே நான் கருப்பசாமி ஒரு பக்கம் இருப்பேன். இப்போ உங்களுடைய வீட்டுக்குள்ளே நான் போய் பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனைக்குரிய நிலைகளும் நடக்கக்கூடிய விதி இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு யாரும் செய்வனை வைத்திருப்பார்களா என்ற ஒரு சின்ன சந்தேகமும், அல்லது வேறு எந்த மனிதர்களும் ஊடே புகுந்து வாழ்க்கையை கெடுத்து விட்டார்களோ என்ற ஒரு ஐயப்பாடும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? காலையில் உண்டு வாங்க. நதி எங்கே போகிறது கடலை தேடி. பக்கத்தில் வேற என்ன வேணும்? வேற யாரு? எதில் ஆப்ரேஷன்? சரி, கண்ணமுடு. அந்த அறுவை சிகிச்சை செய்ததும் அந்த பாதிப்புக்குரிய அர்த்தங்களும் தான் இந்த ஒரு கை உணர்வற்று இருக்கிற நிலை. அதனால் எதையாவது ஒன்றை நம்ம ஏற்றுத்தான் ஆகணும். இதை மெல்ல மெல்ல இயங்க வச்சுருவோம், தைரியமாக இருக்கலாம். வேறு என்ன வேணும்? நான் தான் சொல்லிட்டு பிரிவும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு போனேன். அவனை கொஞ்சம் மனசை திருத்தி கொண்டு வந்தால் போதுமா? கொஞ்ச நேரம் என்னை பிரார்த்தனை பண்ண பார்க்கலாம். ஓ இந்தா மதிமயங்கி கண்மயங்கி உன்னை அடைவார். இந்தா வெற்றி அடைவாய் மகளே. காது கேட்காதுல, எனக்கு தெரியுமா? எனக்கு காது கேட்காது. அடுத்த உத்தரவில் பேசுவோம், அதுக்கு இடையில் காது கேட்காது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கருப்பசாமிக்கு மகனின் வாழ்வை பற்றி காட்டுங்க. பையன் என்ன செய்யணும்? பையனுக்கு கால் வந்துட்டுவாங்க. இன்னொரு தரம் எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, இதைத்தானே கொண்டு வந்தேன் என்னோடு. பையன் எங்கே இருக்கான்? என்ன செய்தான்? கல்யாணம் முடிக்கிறோம்னு சொல்லுதானா? கால் வந்துட்டுவாங்க. அவன் மனதை கொஞ்சம் அளந்து பார்த்தேன். வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம்யா. உன் பையனுக்கு திருமணமும் நடக்கும். அவனுக்கு நிலையான வருமானத்தை தந்து மனம் கலையாமல் காப்பாற்றுறேன். வெற்றி. யாருக்கு? ஐப்பதிக்குள்ள ஜாதகம் வந்துடும். முடிஞ்சோடனே என்கிட்ட சொல்லு. கருப்பசாமிக்கு கால் எடுத்துடலாம். மழையில் நனையாதீங்க, கொஞ்சம் உள்ளே வந்து நில்லுங்க ஐயா. காலடி ஓசை கேட்டிருப்பேன். அப்பா இப்பந்தான் யா நிம்மதி. என்ன வேணுயா? கண்ணை முடிக்காங்க ஐயா. பழனிமலையிலிருந்து முருகப்பெருமான் வாரார, அவருக்கு எதுவும் வேண்டுதலை போட்டிருக்கீங்களா? ஏன் நிறைவேற்றல? அப்படியா? கண்ணை முடிங்க.
மயிலேறி விளையாடிவா. முருகா, அந்த வீட்டில் அந்த அந்த பாடலில் ரொம்ப அருமையான ஒரு கருத்து இருக்குன்னு தான் அந்த பாட்டை எடுத்தேன். இனி யாரை துணை கொள்ளுவேன் முருகா, இனி யாரை துணை கொள்ளுவேன். வார்த்தையை கவனிக்கணும். இனி யாரை துணை கொள்ளுவேன், இனியவர்களை நல்லவர்களை நான் துணை கொள்ளுவேன் முருகா அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, அடுத்து அதை தவிர உன்னை தவிர இனி யாரை துணை கொள்ளுவேன், நீயே துணைன்னு வந்துட்டப்பா, இனி இந்த உலகத்தில் யாரை நான் துணையாக மேற்கொள்ளப் போகிறேன். மனவீட்டின் விருந்தாக மனவீட்டில் மருந்தாக, திருமண வீட்டில் விருந்தாகவும் இருப்பாய், வேதனைப்பட்ட மன உடையவர்களுக்கு நீ மருந்தாகவும் இருப்பாய், துணையாக வருவோனே நீ. உள்ள துணைவாக இருப்பவன் முருகன். அவனுடைய கருணையை கேட்டேன். சோதனை காலம் முடிந்து விட்டது சுந்தரமூர்த்தி. ஆகினால் புரட்டாதி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு உனக்கு வருமானமும் பழனி மாமலையின் அடிவாரத்திலே மலையாள நண்பர்கள் மூலமாக ஒரு அதிர்ஷ்டமும் உனக்கு கிடைக்கும். அதில் உன் கடன் தீரும். வெற்றி உண்டு மகனே. சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா மகனே, வென்று வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. 1 2 3 4 5 6. யாரப்பா நீங்க? அப்படியா? பெருக்காலம் இன்னையே அப்படியா? என் பிள்ளை தானா கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நீ என்ன செஞ்சிருவே? வேண்டாம்னு தவிர்க்கணும். இப்போ நீ தவிர்த்து பார்க்குறியே, அது நடக்கா? நடக்கலை. கால் வந்துட்டோம். முருகா, அந்த ஓலையை கொஞ்சம் காட்டுப்பா. கரிய நிறத்தோர் சனி பகவானுடைய கோலங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் திருமணம் தகுந்தமான விஷயங்களில் தடையும் மனக்குழப்பமான பதிலும் இப்போ வீட்டுக்குள் நடக்கும். அந்த நிலைகள் மாறுவதற்கு தை மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் வெற்றியாக நடக்கும். சொந்தத்தில் நீ வரன்னு தேடினா நீ தோற்று போயிடுவ. சொந்தம் வேண்டாம், அசலில் அருமையாக கொண்டு வந்து விட்டு பூரணமான வாழ்க்கையை கொடுத்து 3 பிள்ளைகள் பெற்று வாழ்வார். சென்று அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கடலூர், கடலூர் மல்லாக்கோட்டை, கடலூர் மல்லாக்கோட்டை. இவர் தான் மல்லாக்கோட்டை, இவர் தான் மல்லாக்கோட்டைடா. அண்ணா மல்லாக்கோட்டைனா என்னண்ணே? மல்லாக்கோட்டை. ஆனந்தம் விளையாடும் வீடு. என்ன செய்யணும்? பக்கத்து தெரியாமல் 2 நிலத்தையும் வீட்டையும் எழுதி கொடுத்தேன். வீட்டுக்கு பூரா பணத்தையும் கட்டிட்டேன். அது அவங்க புக்கை கொடுத்தா ரொம்ப சிக்கல் பண்ணுறாங்க கம்பெனிக்காரவங்க. உன்னை கொல்லதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கப்பா. கால் வந்துட்டு வா. இவர் ஒரு கதை சொன்னால் நான் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. இது வர்றான். உனக்கு வீடு சம்பந்தமான பணம் வேணுமா, வீடு வேணுமா? வீடு வேணும். ரொம்ப பிடிவாக முடிச்சுன்னா உன்னை கோர்ட்டில் போட்டு உன் ஆயுள் காலம் வர கோர்ட்டில் போட்டு இழுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சம்மதிக்கிறியா? எனக்கு வீடு வேணும், நிலமும் வேணும். இதுக்கு மேலே எனக்கு சம்பாதிச்சு. அப்போ என்னத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தப்பா? நிலத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இப்போ பணம் கட்டுறதுக்கு முடியல. வீட்டுக்கு பணத்தை கட்டிட்டேன். வீட்டுக்கு பத்திரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கம்பெனிக்காரங்க, ஸ்ரீராம் கம்பெனிக்காரங்க. கண்ணை மூடு, என்னையை மட்டும் சிந்தனை பண்ணி தியானம் பண்ணி பார்க்கலாம். உள்ளமே திருந்தி வேதனையை விட்டு மாற்றி எனக்கு வசப்படுவாயா? ஹரிவோ இந்தாப்பா 90 நாளையில் அந்த வீட்டை நான் வாங்கி தரேன். ஆமாம், அதுக்கு அடுத்து அந்த சொத்தை பற்றி பேசுவோம். வெற்றியாகும். சொத்துக்காரங்க முடிக்கிறாங்க சாமி. சரி, எனக்கு காது கேட்காது. இதுக்கு அடுத்து தான் பார்த்தேன். கர்மசாமிக்கு என்னடா? சிக்கலை சிக்கலை. கர்மசாமிக்கு பிள்ளை வர வேண்டும் என்று பெருமையோடு கேட்டு வந்தவர்கள் காலன்னு சொன்னான். நீங்கள் யாருமா?
அவங்களுக்கு தானே பிள்ளை, உங்களுக்கு உன் பிள்ளைக்கு ஒரு வரம் வேணும்னு நீ கேட்டு வந்திருக்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்காளம்மா செங்காளம்மான்னு ஒரு அம்மா தேவி வராள். எங்கே இருக்கா? கருப்பசாமின்னு சாமி அந்த ஏரியாவில் இருக்காரா? கால் ஒன்று போகணும். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களால எதுவும் பாதிப்புகள் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்மனத்தில் இருக்கும். அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. அப்படி சந்தேகப்படுவது மாபெரும் பாவம். ஆனால் பிரத்தியாரால் நம்ம குடும்பத்துக்கு பிரிவு நடந்து வேற எதுவும் தவறுகள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அது பக்கம் ஒரு பக்கம் உண்மைதான், ஒரு பக்கம் உண்மை. அதுக்கு ஒரு போட்டி பொறாமை யார் மீது வந்தது என்று கேட்டால் இந்த பெண்ணின் மீது வந்ததுன்னு சொல்லலாம். அதை நான் மாற்றி தெளிவு பண்ணி உங்களுக்கு தந்தேன். ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு எதுவும் தடைக்கற்கள் இருக்கான்னு கேட்டேன். அப்படி இல்லை. ஐப்பசி மாதம் சஷ்டிக்கு பிறகு குழந்தை ஜனனம் உருவாகக்கூடிய சக்தியை இவள் கற்பப்பை பெறுகிறது. அப்போ பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனாக பிறப்பான். கண் பக்கத்தில் ஒரு மச்சம் இருக்கும். என் பெயர் கருப்பண்ணன்னு வைக்கணும். அடையாளம் சொல்லிட்டேன். கண் பக்கத்தில் சின்ன மச்சம் இருக்கும். இந்த இடத்துல என்ன கலரு? கருப்பு கலரில் என் பேர் எழுதி வச்சுக்கா டைரியில். கால் ஒன்று கருப்பசாமிக்கு. வெற்றிவேல். அதே மாதிரி நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பணியில் உனக்கு எந்த இடத்துல இல்லாமல் உன்னுடைய ஓய்வு காலம் வரை உயர்ந்த மரியாதையோடும் மதிப்போடும் உன்னை நான் வாழ வைக்கிறேன். வேற என்னப்பா வேணும்? அந்த இடத்துக்கு இந்த கனியை கொண்டு போகலாம். இனி நிம்மதி பெருகும், அமைதி நிலம். யாராலும் எந்த இடத்திலும் வராது. சொல்லு. மூணு போனா உனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஒரு மொழியிலே திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமே. சரி, அது உனக்கு கிடைக்கும்படி நான் ஏற்பாடு செய்தேன். ரெண்டும் ஒன்று போல கண்டுபிடுங்க. திருடியது யாரென்றும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த பொருள்கள் உங்கள் கண்முன்னே கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சென்று வரலாம். பேசினால் உறவு கெட்டு போயிரும், பெருமை கெட்டு போயிரும். எல்லாமே வெற்றியாக நடக்கும். புரிந்தது? சென்று வரலாம். கருப்பசாமிக்கு. என் பிள்ளைக்கு கண்களை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்த மகள். கண்கள் எங்கே? இன்னொரு தரம். அவன் ரெண்டாம் கட்ட நிலையில் மனதை வச்சுக்கிடக்கூடாது. ஒருநிலைப்பட்ட மனதோடு உள்ள உறுதியோடு இருக்க வேண்டும். கண்களை மூடுங்கள். சரி, இந்த கண்ணில் இப்போ இருக்கிற ஒளியை குறையாமல் குன்றாமல் நான் காப்பாற்றித்தரேன். 9 மாதங்களுக்குள் இந்த விழிக்கு ஒரு புதிய சக்தி கிடைக்கும். அதனால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆயுள் காலம் முழுக்க பார்வை குன்றாமல் காப்பாற்றினா போதும்லா, வெற்றி உண்டு. கால் உண்டு. இன்னும் 1 மாதங்களுக்குள் கண்கள் சம்பந்தமாக விசித்திரமான ஒரு டாக்டரை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுவேன். அந்த மருத்துவமும் இவர்களுக்கு துணை கொடுக்கும். வெற்றி உண்டு. இந்த கவலையை இன்னிருந்து தீர்க்கலாம், ஜெயிச்சிடலாம். போயிட்டு வரலாம். காசே தான் கடவுளப்பா. கருப்பசாமிக்கு